எந்த மீனுக்கு வேணுமோ இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் இதில் மிளகுத்தூள், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். டேஸ்ட்டுக்கு ஏற்றவே உப்பு சேர்த்துங்க. நான் உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு, லெமன் ஜூஸு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை அழகாக கலந்துக்கலாம். அந்த மீன் மிக்சிங் மசாலா நம்ம சேர்த்துக்கிறோம். அதுலேயும் கலந்துக்கலாம். நம்ம இதை அழகாக ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நம்ம அழகாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், ஜீரகத்தூள் சேர்த்து கொஞ்சம் இதில் ஆயில் சேர்த்து நம்ம நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபிஷ்க்கு புளியாந்தத்துலேருந்து நான் ஒரு சின்ன தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கிடையாது, ஒரு சின்ன பீஸு நான் இதில் பாகம் போட்டு கொஞ்சம் போட்டு இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கலந்து அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டோம். எண்ணெய்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவையான மீன் எடுத்துக்கலாம். பெரிய மீன் எடுக்கலாம், சின்ன மீன் எடுக்கலாம், உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி வந்து சின்ன மீனில் தான் செய்ய போகிறேன். நான் சின்ன மீன் நான் வந்து 1/2 கிலோ மீனில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் பெரிய மீன் கூட வாங்கிக்கலாம். வஞ்சரா, பெரிய சங்கரா மீன், உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ அந்த மீன் வாங்கிக்கலாம். இந்த மீனில் நான் இப்போ போட்டு மசாலா போட்டு நம்ம ஊற வைக்கலாம். அப்படியே இந்த மசாலா போட்டு வச்சாச்சு. இதை அப்படியே குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். 1 மணி நேரம் இது மசாலா ஊறின பிறகு நம்ம எடுத்து செய்யலாம். அப்படியே இது மசாலாவில் 1 மணி நேரம் இந்த மீன் ஊறட்டும். மசாலா போட்டு வச்சுருந்து கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுது. இப்போ நம்ம இதை வறக்கலாமா? இது வந்து ஓவனில் கூட வைக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறக்கலாம். ஏற்கனவே நம்ம எண்ணெய்லாம் ஊற்றிடும். நம்ம இதுக்குன்னு ஒரு வாட்டி நம்ம பரட்டிடுவோம். அது 1 மணி நேரம் அப்படியே இருந்துச்சு. நம்ம ஒரு வாட்டி கையால் பிசைஞ்சிடலாம். நம்ம இதை பொரிக்கலாமா? பொரித்து எடுக்கலாம். இது பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நம்ம இதை பொரிக்கலாம். உப்பு, காரம் எல்லாமே இந்த விருப்பப்படி சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் நம்ம வறுக்கலாம். அதிக எண்ணெய் பயன்படுத்த தேவையில்ல, நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்ல. அப்படியே திருப்பி போடலாம். அழகாக திருப்பிடலாம். மிதமான சூட்டில் வேக வைக்கலாம். அதிக எண்ணெய் வேணும். அப்படியே இது வேகட்டும். பெரிய மீன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பெரிய மீன் தான் நம்ம கூடலாம் போட்டுட்டு அது வேக வைக்கணும். நல்ல மசாலா இறங்கணும். இது நல்லா ஏற்கனவே நல்லா ஊறிடுது. இது ரொம்ப வேகத்துக்கு டைம் எடுக்காது. சின்ன மீன் வந்ததுனால பெரிய மீனாக கொஞ்சம் டைம் எடுக்கும். திருப்பி விட்டுட்டோம். அப்படியே இது பொரியமாக மிதமான சூட்டில் வறுக்கலாம். அழகாக வறந்துருச்சு நினைக்கிறேன். அழகாக வறந்துருச்சு. நம்ம எடுத்துடலாமா? பொரியமாக இதை திருப்பி விட்டுட்டு எடுக்கலாம். பாருங்கள், அழகாக வறந்துருச்சு. போதும். எண்ணெய் அழகாக நம்ம வறுத்து வச்சுப்போம். மீனெல்லாம் அழகாக பொரிஞ்சிட்டெல்லாம் நம்ம அழகாக எடுத்துடலாம். வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான ஒரு தந்தூரி ஃபிஷ் செஞ்சுட்டோம். ஈஸியான முறையில் நான் சின்ன சின்ன மீனை வச்சு செஞ்சுட்டேன். நீங்கள் வந்து பெரிய மீன் வாங்கிக்கலாம். பெரிய மீன் வாங்கி கோடு போட்டு எல்லாம் மசாலாவில் மேக்ஸிமம் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயே போடக்கூடாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆயில் போட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். மற்றபடி ஒன்றும் கிடையாது. எல்லாமே இதே மாடல் தான். நான் பாருங்கள், எண்ணெய் ஈஸியான முறையில் சுலபமான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு தந்தூரி ஃபிஷ் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். இதில் இருக்கிற காரம் எல்லாமே உங்கள் விருப்பப்படி இருக்கணும். இதில் எதனா ஒரு பொருள் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா தயவுசெய்து சேர்க்காதீங்க. எதனா ஒரு பொருள் இதில் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு எப்படி செய்யலான்றது ஒரு சாம்பிள் தான். அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எளிமையான முறையில் செய்யலாம். வீட்டிலே எப்படி ஒரு தந்தூரி ஃபிஷ் செய்யலான்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எளிமையான முறையில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒவ்வொருடைய சப்ஸ்கிரைபும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப வேலிடானது, ரொம்ப மதிப்பு உள்ளது. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இதில் இருக்கிற உப்பு, காரம் எல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்.
நான் சின்ன மீனில் செஞ்சுட்டேன்னு பார்க்காதீங்க, நீங்களும் பெரிய மீனில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.